வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே எத்தனை ஆனந்தம், நித்திய பேரின்பம் உண்டு என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அவருடைய சமூகத்திலே ஆழ்ந்த களிப்போடு நம்ம மகிழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. அவருடைய இரத்தமான ரசத்தையும் அவர் சரீரமான அப்பத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா என்று சொல்லி பரிசுத்தத்தோடு நாளே நாம் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள நாம் ஒப்பு கொடுப்போம். பலிபீடத்திலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து, அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி முழுவதுமாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தீரையா. அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? நாளிலே பயபக்தியுடன் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு, இந்த திருப்பதியில் கலந்து கொண்டு, கர்த்தர் வருகைக்கு நாம் பலர் ஆயத்தப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒப்பு கொடுத்து மன உற்சாகத்துடனும் உணர்த்தப்பட்டவர்களாய் நாம் பாடல்களை பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேனே, இந்த வேலை அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்துவீர் என்று சொல்லி அவருடைய கல்வாரி அன்பையை நாம் பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேனே, இந்த வேலை அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேனே, இந்த வேலை அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். கல்வாரியில் அன்பினைய கண்டு விரை ஓடி வந்தேன். கல்வாரியில் அன்பினைய கண்டு விரை ஓடி வந்தேன். கழுவும் திருரத்தாரே கருவிட இருதயத்தை, கழுவும் திருரத்தாரே கருவிட இருதயத்தை. தேங்க்யூ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இல்லாமல் எங்களால் ஒன்று செய்யலாதப்பா தகப்பனே. பாவத்து மறித்து நாங்கள் நீதிக்கு பிழைத்திட ஆண்டவரே கிருபை தந்தீரப்பா. உலக ரட்சகரே அப்பா, எங்கள் மீட்பரே, சீக்கிரமாய் வரப்போகிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் பலர் ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆமென். நீரன்றி என்னாடை பாரில் ஏதோ நான் செய்திட இயலே. செய்தீரே வல்லவாறு என்னை காத்து மக்காய் நீரன்றி என்னாடை பாரில் ஏதோ நான் செய்திட இயலே. செய்தீரே வல்லவாறு என்னை காத்து மக்காய் நீரன்றி. கல்வாரியில் அன்பினைய கண்டு விரை ஓடி வந்தேன். ஆமென்.
you, Lord. விரைந்தோடி வந்தே கழுவும் உன் திருரத்தாலே கருகிய இருதயத்தை அப்பா கழுவும் உன் திருரத்தாலே கருகிய இருதயத்தை ஆவியோடாக்குமா சரீரம் அன்பரே உமக்கென்று தந்தே ஆலய ஆகிய இப்போ ஆசீர்வதித்தருளும் ஆவியோடாக்குமா சரீரமும் அன்பரே உமக்கென்று தந்தே ஆலய ஆகிய இப்போ ஆசீர்வதித்தருளும் கல்வாரியில் ஆண்டீரையே கண்டு இறைந்தோடி வந்தே ஆமென் எஸ் கண்டு இறைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தாலே இருதயத்தை கழுவும் திருரத்தாலே ஆமே சுயமென்னின் தாமரால் மாற சுத்தாவியே கூட்டம் ஜெயம் பெற்று ஆமிஷம் சாக தேவா அருள் செய்கிறீர் சுயமென்னின் தாமரால் மாற சுத்தாவியே கூட்டம் ஜெயம் பெற்று ஆமிஷம் சாக தேவா அருள் செய்கிறீர் கல்வாரியில் அன்பினையே கண்டு இறைந்தோடி வந்தே கல்வாரியில் அன்பினையே கண்டு இறைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தாலே கருகிய இருதயத்தை அப்பா கழுவும் உன் திருரத்தாலே கருகிய இருதயத்தை பொன்னையும் பொருளையும் இருந்தே மண்ணின் வாழ்வையும் வேறுத்தே மன்னவர் இயேசுவின் சாயல் என்னிலத்தை கண்டதா பொன்னையும் பொருளையும் இருந்தே மண்ணின் வாழ்வையும் வேறுத்தே மன்னவர் இயேசுவின் சாயல் என்னிலத்தை கண்டதா கல்வாரியில் அன்பினையே கண்டு இறைந்தோடி வந்தே கல்வாரியில் அன்பினையே கண்டு இறைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தாலே இருதய
அவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவர், என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு ஒரு திருப்பந்தியிலே நான் பெற்றுக்கொள்ள அப்பா என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தம் இல்லாமல் அப்பா உம்மை பார்க்க முடியாத ஆண்டவர், அப்பா பரிசுத்தம் இல்லாமல் உம்மை பார்க்க முடியாத ஆண்டவர், பரிசுத்தோடு உம்மை தொழுது கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி அவர்கள் பரிசுத்தர் என்று சொல்லி அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காட்சி செய்வாராக. இப்பொழுது மத்தியில் இருக்கிற அந்த சகோதரர் வந்து சில பாடல்களை பாடி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். அல்லேலூயா. இந்த பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடலான்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? தெரியாதா? யாருக்கு தெரியாதா? ஆமாம், சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையை சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையை சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நல்ல கரங்களை தட்டி நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல, நேற்று அல்ல இன்று அல்ல, தாயின் கருவில் தோன்றும் முன்னே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே. சேர்ந்து தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். சொல்லலாமா? தாய் கூட, ஆமென். சிங்கம் கூட குட்டிகளை மறந்து போகலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையை சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையை சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே,
நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, உன்னை நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். சேர்ந்து தாய் கூட பிள்ளைகளை, சிங்கம் கூட குட்டிகளை, சேர்ந்து தாய் கூட. ஆமென் ஆண்டவரே. ஓ ஜீசஸ். தாய் கூட மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை மறந்து போகலாம். ஆமாண்டவர், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும், மறப்பாலோ அவர்கள் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னேன். எங்களை மறக்காமல் இம்மட்டும் நடத்தி வந்தவர் உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் எங்களை உள்ள கைகளிலே வைத்து எங்களை நினைவு கூர்ந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் வழி நடத்துவீர். எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் வழி நடத்துவீர் கர்த்தாவே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட வார்த்தையின் மூலியமாய் நீர் மகிமைப்பட வேண்டுமாய், வெளிப்பட வேண்டுமாய் உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுங்கப்பா. நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுங்க. உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். எங்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வல்ல கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நிறைய பேர்களும் அவர் செயல்படுகிற விதங்களிலும் அவர் எங்கெல்லாம் செயல்படுவார் என்பதை குறித்தும் இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்ம இந்த வசனத்தில் ஆரம்பத்திலேயே ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், நித்தியவாசி. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாரா? நித்தியவாசி.
அவர் நித்தியமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் நித்தியர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வல்லமையான ஒரு தேவனை நாம் தெய்வமாக நம்ம கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நித்திய வாசியினுடைய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த நித்தியவாசியான தேவனுடைய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த நித்தியவாசியானவர் அவருடைய நித்தியமான சில கிரியைகளை அவர் உள்ளடக்கியவராய் இருக்கிறார். அந்த நித்தியமான ஆசீர்வாதங்களை காணும்படி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நம் கண்களை திறந்தருளுவார். அல்லேலூயா சொல்லாமா? எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதைப் போல இந்த நித்தியம் என்பது என்ன என்று நாம் பார்ப்போம் என்றால், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம் என்றால், 1:17 ஒருவர் வாசிங்க. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அவர் நித்தியர் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, அவர் சதா காலங்களிலும் இருக்கிறவர். அல்லேலூயா சொல்லாமா? அவர் சதா காலங்களிலும் இருக்கிறவர். எந்த மனுஷனும் எப்பொழுதும் பூமியில் இருப்பது கிடையாது. மனிதர்கள் இந்த பூமியிலே மரித்து போவார்கள். ஆனால் நம் ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ நம்ம ஆண்டவர் யார் என்றால், அவர் நாம் காணாவிட்டாலும் அவர் நித்தியராய் இருக்கிறார். நாம் அவரை பார்க்க முடியாவிட்டாலும் அவர் நித்தியராய் அவர் இருக்கிறார். அந்த நித்தியத்தினுடைய முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், அழிவில்லாதவர். அல்லேலூயா. அழிவில்லாதவர். இந்த உலகத்தில் பாருங்கள், எல்லாவற்றுக்கும் எக்ஸ்பைரி இருக்குது. அல்லேலூயா. மனிதர்களிலிருந்து நம் உபயோகிக்கிற பொருட்களிலிருந்து எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குது? எக்ஸ்பைரி டேட் கொடுத்துட்றாங்க. இவ்வளவு காலம்தான், இவ்வளவு தான் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருக்கு எந்த எக்ஸ்பீரியமும் கிடையாது. அல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த நித்திய வாசியாகிய தேவனுடைய நித்திய ஆசீர்வாதங்கள் என்ன என்ன என்பதை குறித்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா சொல்லாமா? இந்த நித்திய வாசியான தேவனின் நித்திய ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவரை தியானிக்கிற தியானம் எப்படிப்பட்டதாக இருக்குதா? என்னங்க, எப்படி இருக்குதா அவரை தியானிக்கிற தியானம்?
இன்பமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். என்ன பைபிளை படிக்காதவங்க மாதிரி இருக்கிறீங்க? நான் நினச்சேன் நீங்களாம் ரொம்ப பைபிளெலாம் படிப்பீங்க, அதனால் உங்களுக்கு மெசேஜெலாம் ரொம்ப டீப்பாக கொண்டு போகணுன்னு யோசிப்பேன் நான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்ம நல்லா வேதத்தை படிக்கிறவங்கக்கிட்ட பிரசங்கம் பண்ணுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா அவங்களுக்கு தான் அதனுடைய ஆழங்கள் தெரியும், அவங்களுக்கு தான் அதனுடைய அந்த வசனங்களினுடைய தன்மை தெரியும். அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்த நித்தியவாசியினுடைய நித்தியமான சில ஆசீர்வாதங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 ஆகிய வசனங்களை ஒருவர் வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசனம் 60ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது 19ஆம் வசனத்திலேயும் 20ஆம் வசனத்திலேயும் ஒரு வார்த்தை 2 முறை வரும். அது என்னன்னா நித்திய வெளிச்சம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நித்திய வெளிச்சம். அப்போது நமக்கு ஆண்டவர் நித்தியமான வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நித்திய வெளிச்சம். எதுவும் எப்பொழுதும் இப்போ நம்ம வெளிச்சம் கொடுக்குற சூரியனாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் எப்பொழுதும் அது என்ன செய்ய போகிறது கிடையாது. அது நித்தியமாய் அது வெளிச்சம் கொடுக்க போகிறதா இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா நித்தியமாக அவர் வெளிச்சம் கொடுக்க போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லமா? அவர் நித்தியமும் நமக்கு வெளிச்சத்தை தரக்கூடியவராய் அவர் இருக்கிறார். இந்த வெளிச்சத்தை அவர் ஏன் கொடுக்கிறார் என்றால், இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் 20ஆம் வசனத்தில், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும்படியாக ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக துக்கமான காரியங்களை நம்ம கடந்து வருகிறோம். இந்த துக்கமான நாட்களிலே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த துக்கத்தை, அந்த ஃபைல், துக்கம் என்கின்ற ஃபைலை அவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, அவர் க்ளோஸ் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் மூடி வைக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும். அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். நீங்கள் இன்றைக்கி விசுவாசத்தோடு சொல்லணும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. என்னுடைய துக்க நாட்கள், என்னுடைய மனசில் ஏதோ ஒரு துக்கம் என்னை அழுத்துகிறது, என் குடும்பத்தில் ஒரு துக்கம் காணப்படுகிறது, சபைகளில் துக்கம் காணப்படுகிறது. அப்போ இந்த துக்கம் என்ன ஆகுனா முடிந்து போகும். அல்லேலூயா சொல்லாமா? இந்த துக்கம் என்ன செய்ய போகிறது கிடையாது, தொடரப்போகிறது கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? இந்த துக்கத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முடிவை ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? தாவீதினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது, தாவீதினுடைய மகன் உடல்நிலை சரியில்லாமல் அவர் மரணத்துக்கு ஏதுவாக காணப்படுகிற ஒரு சூழ்நிலை. தாவீது உபவாசம் செய்து அவர் ஜெபம் பண்ணுகிறார். அவர் உபவாசித்து ஜெபிக்கிறாரு. ஆனாலும் என்ன ஆகலை, பிள்ளைக்கு சுகம் கிடைக்கல,
மறித்து போயிட்டாங்க. அப்போ தாவீது என்ன பண்ணுறாரு, உடனே அவர் எழுந்து போயிட்டு குளிச்சுட்டு கழிச்சிட்டு போய் சாப்பிட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. அப்போ எல்லாம் கேட்குறாங்க, என்னங்க இப்படி ஒரு துக்க நிலைமை. அவர் சொன்னார், அந்த பிள்ளையை மீண்டும் நம்ம கொண்டு வர முடியுமா? அல்லேலூயா சொல்லாமா. அது முடிஞ்சிடுச்சு. அல்லேலூயா சொல்லாமா. இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு. நிறைய பிரச்சனை எதை குறித்து துக்கப்படுறோம் அப்படின்னா, முடிந்து போனதை குறித்து தான் நம்ம அதிகமாக துக்கப்படுறோம். அல்லேலூயா சொல்லாமா. முடிந்து விட்டது, அவ்வளோதான். அது க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த சாப்டர் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. அதை குறித்து தான் நம்ம என்ன செய்து கொண்டிருப்போம், துக்கப்பட்டு கொண்டே இருப்போம். வாழ்க்கையில் நம்ம அதிகமாக துக்கப்படுகிற காரியமே எதுவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, முடிந்து போன காரியம். அதை குறித்து தான் நம்ம அதிகமாக துக்கப்படுவோம். ஆனால் ஆண்டவர் நமக்காக ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முடிந்ததை இல்லை, ஒரு துவக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்யணும்னா அதை குறித்து கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படுகிறதுனால சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? அல்லேலூயா சொல்லாமா. அதனால் கவலைப்பட வேண்டாம் என்று தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. இந்த வெளிச்சம் செய்கிற காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கணும். அல்லேலூயா சொல்லாமா. இந்த வெளிச்சம் செய்கிற காரியங்கள் என்ன என்பதை பார்க்குறோம். அதுக்கு முன்பாக நீங்கள் அதே அதிகாரத்தில் 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசிங்க. 60ஆம் அதிகாரம் 1 முதல். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா சொல்லாமா. அப்போ காரங்களா யோசிப்பாங்க, யார் தான் ஜெயிப்பாங்க தெரியலையே, ஒரே பயம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன பண்ணாத, பயப்படாதே. அல்லேலூயா சொல்லாமா. நான் ஒரு அரசியலில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட கேட்டேன், என்னங்கய்யா யார் வருவாங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொன்னார். அவர் சொன்னார், இவங்க வந்தால் தான் நம்ம நல்லா ஊழியம் செய்ய முடியும், சபையெல்லாம் நடக்கும், இல்லைன்னா மற்றவங்களாம் வந்தால் ஊழியெல்லாம் செய்ய முடியாது, சபையெல்லாம் நடக்காது அப்படி சொன்னார். நான் மனசெல்லாம் நினச்சிக்கிட்டேன், யார் வந்தாலும் நாங்கள் ஊழியம் செய்வோம். அல்லேலூயா சொல்லாமா. யார் வந்தாலும் நாங்கள் ஊழியம் செய்வோம், யார் வந்தாலும் சபை நடக்கும். அல்லேலூயா சொல்லாமா. ஆமாம், இவங்க வந்தால் தான் அவங்க வந்தால் தான் என்னதில்லை, எங்களுக்கு கிடையாது. எங்களால் தான் அவங்க வராங்க, அவங்களால நாங்கள் இல்லைங்க. அல்லேலூயா சொல்லாமா. எங்களால் தான் மற்றவங்க வருவாங்க, ஆனால் அவங்களால நான் என்ன செய்ய மாட்டேன், நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்கலை. அல்லேலூயா சொல்லாமா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரப்போ நம்ம என்னென்னா, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறவர். அல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம பிசாசை பார்த்தே பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. அப்போ மற்றதை குறித்து நம்ம பயப்படவே மாட்டோம். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் அவர் வெளிச்சமாக இருக்கும் பொழுது பயமெல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகும். அநேக வேளையில் இந்த இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது தான் என்ன நடக்கிறதுனா, நமக்குள்ள ஒரு பயமே உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயந்து போய் விடுறோம். ஒரு முறை பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயா கிட்ட என்ன பண்ணாங்களாம், ஒருத்தன் வந்து சொன்னாங்களாம், ஐயா நம்ம சர்ச்சில்
சர்ச்சு மேலே யாரோ எலுமிச்சையெல்லாம் போட்டு இருக்காங்கய்யா, எல்லாம் அந்த எலுமிச்சம்பழத்தில் குங்கெல்லாம் தடவி இருக்குதுயா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ பாஸ்டர் சொன்னாராம், என்னப்பா அந்த எலுமிச்சைலாம் இந்த குங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கலாமே அப்படின்னாராம். அல்லேலூயா. இந்த குங்கெல்லாம் இல்லைன்னா ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கலாமே நம்ம அப்படின்னு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்து நம்ம வீட்டாண்ட யாருன்னா அது மாதிரி கட் பண்ணி வச்சாங்கன்னா நம்ம என்ன அவ்வளோதான் ஷாக் ஆகிடுவோம் பாருங்கள். அல்லேலூயா. அவ்வளோதான், என்னப்பா நமக்கு விரோதமாக யார் எது செய்கிறாங்க அப்படின்னு. அல்லேலூயா. என்கிட்ட கூட சில பேர் சொன்னாங்க, நாங்கள் சில பாதைகளை கடந்து போகும்பொழுது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சொன்னாங்க, ஐயா அந்த ஊழியக்காரர் அப்படி சொன்னார் உங்களை குறித்து, உங்களுக்கு விரோதமாக யாரோ செய்வினை செய்திருக்கிறாங்களாயா அப்படின்னா, நீங்கள் ஊழியமே செய்யக்கூடாதுன்னு செய்வினை பண்ணியிருக்கிறாங்களாம் அப்படி சொன்னாங்களாம். என்கிட்டே சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பைபிளில் ஒரு வசனம் இருக்குதுங்க, என்னென்னா இந்த சபை இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாத சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்போது ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லுது. எனக்கு எந்த ஊழியக்காரன் சொல்கிறான் என்பது முக்கியம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. அதனால் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய அறிவின்மையினால் நம்முடைய செயல்பாடுகளுடைய தவறான காரியங்களினால் ஒருவேளை நமக்கு பாதிப்பு ஏற்படுமே தவிர சத்துருவினால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ நாம் எதற்காக பயப்படணும்? பிசாசுக்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வியாதி பலவீனங்களுக்காக பயப்பட வேண்டிய காரியங்கள் நமக்கு கிடையாது. மனுஷர்களை குறித்து பயப்பட வேண்டிய காரியம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். நான் பயப்பட ஒரு வசனம் இருக்கு, என்னன்னா கர்த்தர் எனக்கு சகாய நான் பயப்படேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா? கர்த்தர் எனக்கு சகாய நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எங்களை பார்த்து தான் நிறைய பேர் பயந்தாங்க. நாங்கள் ஜெபம் நடத்தோம். ஒருத்தங்க சொன்னாங்க, இங்கே ஜெபம் நடத்துறதுனால என் பொண்ணு எங்கள் வீட்டுக்கே வரமாட்டா அப்படின்னாங்க. ஜெபம் நடக்கிறதுனால அவங்க பொண்ணு என்ன செய்யலையாம், அவங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு எப்பயோ செத்து போயிடுச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, செத்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்தாங்க. அந்த குறி சொல்கிறதெல்லாம் வச்சு என்ன பண்ண, பம்புடுக்கெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆவியை வர வைப்பாங்க. அவரோடு கூட அநேக பேர் நடக்காததுனால எல்லாரும் அவரை விட்டு பின்வாங்கி போகிறாங்க. எப்படி இருக்குல்ல இந்த சம்பவம்? இயேசுவை விட்டே ஒருவர் பின்வாங்கி போவாங்க அப்படின்னா, உங்களை விட்டோம் என்னை விட்டோம் பின்வாங்கி போவாங்களா போக மாட்டாங்களா? என்னம்மா என்ன சொல்கிறீங்க? இயேசுவை விட்டே ஒருத்தங்க பின்வாங்கி போகிறாங்க அப்படின்னா, ஒரு கூட்டம் பின்வாங்கி போகிறது அப்படின்னா, உங்களை விட்டோம் என்னை விட்டோம் கூட்டம் போகுமா போகாதா? நிச்சயமாக போகும். அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறவங்க போவாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, கூட வருகிற 12 சீஷர்கள்கிட்டையும் கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். நீங்களும் போகணுன்னு மனசு இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே யாரிடத்துல போவோம்? அல்லேலூயா சொல்லாமா? அவர் கேட்குறாரு, ஆண்டவரே யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்போ உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னா, நித்திய ஜீவனுள்ள வசனம் இருக்கு. அப்போ நம்மக்கிட்ட வசனம் இருந்தால் சரி, நம்ம விட்டு ஜனங்க போவதற்கு தயங்குவார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ நம்மிடத்தில் என்ன இருக்க வேண்டும் என்றால், வசனம் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? வசனம், வேத வசனம் நம்மக்கிட்ட இருக்கணும். உலக வசனம் இல்லை, நித்திய ஜீவ வசனங்கள். அல்லேலூயா சொல்லாமா?
நித்திய ஜீவனுக்குரிய வசனங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படணும். நித்திய ஜீவனை குறித்ததான வசனங்கள் நாம் சிந்திக்கணும். நித்திய ஜீவனுக்குரிய வசனங்களை நாம் பேசணும். ஏன்னா நம்ம யார்? நித்தியத்துக்குரியவர்கள். அல்லேலூயா சொல்லாமா? பூமிக்குரிய வசனங்களே அல்ல. பூமிக்குரிய அநேக வசனங்கள் இருக்குது, அநேக ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆனால் அதை பார்க்கிலும் நமக்கு தேவையானதுனா நித்திய ஜீவனுக்குரிய வசனங்கள். அல்லேலூயா சொல்லாமா? அவங்க சொல்கிறாங்க, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போது இரண்டாவதாக நம்ம பார்த்தோம் நித்திய ஜீவ வசனங்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் பார்க்கும் பொழுது காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கள் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகுந்த அதிகமான நித்திய கனமகியை உண்டாக்குகிறது. அப்போ சில உபத்திரவங்களை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இந்த உபத்திரவத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அதிக கனமகிமையை ஆண்டவர் உண்டு பண்ணுறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்முடைய ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற உபத்திரவமான சூழ்நிலை மற்றவங்களுக்கு எப்படி ஆக்குகிறதுனா நம்மை அதிக கனத்துக்கும் மகிமைக்கும் உரியவர்களாய் மாற்றுகிறது. இங்கே இதே அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்ப்போம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை, மனம் முறிவடைகிறதும் இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டோம் மடிந்து போகிறது கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். நாங்கள் எப்பக்கத்துலேயும் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போக மாட்டோம். அப்போ எல்லா பக்கத்துலேயும் நெருக்கங்கள் வருகிறது. அல்லேலூயா சொல்லாமா? அப்போ இந்த நெருக்கங்கள் வரும்போது நான் என்ன செய்ய போகிறது கிடையாது, ஒடுங்கி போக மாட்டேன். கலக்கம் அடைகிற சூழ்நிலை வருது. ஆனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், மனம் முறிவடைவதில்லை. துன்பப்படுத்தப்படுகிறோம், ஆனால் என்ன செய்யப்படுகிறதில்ல, கைவிடப்படுகிறது இல்லை. கீழே தள்ளப்படுகிறோம், ஆனாலும் மடிந்து போகிறதில்லை. அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா நித்திய கன மகிமையை அதனால் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அதனால தான் இயேசு சொல்கிறார், என் நாமத்து நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளில் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் என்றால் நீங்களாம் யாரு? பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவின் நாமத்து நிமித்தம், இயேசுவை ஆராதிக்கிறது நிமித்தம், இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறது நிமித்தம், இயேசுவுக்காக நீங்கள் உங்கள் பிரதிஷ்டையில் நீங்கள் நிற்கிறது நிமித்தம், இயேசுவுக்காக உங்களை நீங்கள் சுத்தவான்களாய் காத்து கொள்ளுகிறது நிமித்தம் நீங்கள் யாருன்னா பாக்கியவான்கள். அது நிமித்தம் வருகிற துன்பத்தினால நீங்கள் யாருன்னா பாக்கியவான்கள். அது என்ன செய்கிறதுனா நித்திய கன மகிமைக்கு
ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதை வைக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையில்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆமா, இங்கே பார்க்கும்போது நித்திய வீடு. அல்லேலூயா சொல்லாமா? என்ன வீடு? நித்திய வீடு. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ பரலோகத்தில் நமக்கென்று ஆண்டவர் என்ன பண்ணுறன்னா வீட்டை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வீடு என்ன வீடு? நித்தியமான வீடு. இந்த பூமியில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? வீடுகள் கட்டுறாங்க. இருக்கிறதுக்காக ஒரு வீட்டை கட்டிக்கொள்வது தவறு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் சும்மாவே வீட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஏக்கர் கணக்கில் வீட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த வீடு என்ன செய்யாது? நித்திய வீட்டுக்கு சமமாகாது. அல்லேலூயா. நிறைய பேர் நித்திய வீட்டை மறந்து பூமிக்குரிய வீட்டை தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு நித்திய வீட்டை குறித்து தான் அதிக சிந்தை இருக்கணும். அல்லேலூயா. நித்திய வீடு. அதனால தான் பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தார்களாம்? தங்களை அந்நியர்களும் பரதேசிகளுமாக அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்களாம். அல்லேலூயா சொல்லாமா? அவங்க இந்த பூமியை என்ன பண்ணல, பூமிக்குரிய காரியத்தை அவங்க பெரிதாக நினைக்கவே இல்லை. அவங்க நினைத்தது எல்லாமே நித்திய வீட்டை குறித்து தான் அவங்களுக்கு நினைவுகள் இருந்ததாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் கூட என்ன சொல்றா? நித்திய வீட்டை குறித்து நமக்கு சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள. மறுபடியும் வாசிங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, இந்த கூடாரத்திலே நாம் என்ன செய்கிறோமா? தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள, நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க 4ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம பாரம் சுமந்து தவிக்கிறோம். என்ன சுமந்து தவிக்கிறோமா? பாரம். நீங்க எவ்வளவு பெரிய வீட்டை கட்டினாலும் சரி, இந்த பூமியில நீங்கள் எவ்வளவு பெரிய வீட்டை கட்டினாலும் என்ன இருக்குதா அந்த வீட்டில்? என்னது இருக்கு? பாரம் சுமந்து தவிக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? பாரம்தான். நித்திய வெளிச்சம். அல்லேலூயா. இருங்க ஐயா, ஓடாதீங்க. நித்திய வெளிச்சம், அப்புறம் நித்திய ஜீவ வசனம், நித்திய கனமகிமை, 4வது நித்திய வீடு. அல்லேலூயா சொல்லாமா? இப்போ நம்ம பார்த்தது நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்லாமா? இதெல்லாம் ஆண்டவர் நித்தியமாக நமக்காக வைத்திருக்கிற ஒன்று. 17ஆம் வசனத்தை வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ நல்லா கவனிங்க. இந்த 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நாம் என்ன செய்வதற்கு ஆண்டவர் விருப்பம் இல்லையா? நாம் கெட்டு போவது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. அல்லேலூயா சொல்லாமா? நம்ம என்ன ஆகக்கூடாது? நம்ம என்ன ஆகக்கூடாது? கெட்டு போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அப்போ நம்ம இந்த உலகத்தில் நாம் என்ன ஆக முடியும்? கெட்டு போக முடியும். அல்லேலூயா சொல்லாமா? நம்ம பிள்ளைங்க என்ன ஆக முடியும்? கெட்டு போக முடியும்.
நம்ம குடும்ப அங்கத்தினர் சபைக்கு வராமல் அவர்கள் கெட்டு போக முடியும். அல்லேலூயா சொல்லாமா? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் கெட்டு போகாமல் எதை அடையணுமா? நித்திய ஜீவனை அடையணும். அல்லேலூயா சொல்லாமா? நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அப்போ நம்ம இப்போ ஒரு பொருள் கெட்டு போகிறது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? யாரோ சொன்னாங்க பாருங்க, பாதுகாப்போம். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு பொருள் கெட்டு போக போகுதுன்னா அது என்ன செய்வோம்? பாதுகாப்போம். ஒரு சாப்பாடு செய்கிறோம், அந்த சாப்பாடு கெட்டு போகக்கூடாதுன்னா அதை எங்கே வைக்கிறோம்? ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அல்லேலூயா. ஒரு காய்கறிகளை நம்ம என்ன பண்ணுறோம்? அது கெட்டு போகக்கூடாதுன்னா என்ன செய்கிறோம்? ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா அது அப்போ தான் கெட்டு போகாது. அல்லேலூயா சொல்லாமா? அதை போல நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது என்றால் நாம் இயேசுவினுடைய கரத்தில் நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம சபைகளிலே நாம் இருக்க வேண்டும். நாம் தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொண்டு காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா தனியாக பிரிந்து போகக்கூடாது, ஐக்கியத்தை விடக்கூடாது, சபை கூடி வருதலை விடக்கூடாது. அப்படி நம்ம காணப்பட்டால்தான் நம்ம கெட்டு போக மாட்டோம். அல்லேலூயா சொல்லாமா? அப்படி நம்ம காணப்பட்டால் தான் கெட்டு போக மாட்டோம். அப்போது நாம் கெட்டு போகிறது ஆண்டவர் சித்தம் அல்ல, நாம் நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அதற்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, அவர் என்ன செய்திருக்காரு? அந்த வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப இயேசுவையே ஆண்டவர் கொடுத்தார். இயேசுவையே கொடுத்தார். இயேசுவின் இரத்தத்தை நமக்காக கொடுத்தார். இயேசுவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இயேசுவின் இரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவிக்கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த இயேசுவினுடைய இரத்தத்தினால தான் நாம் எப்படி இருக்கிறோம்? கெட்டு போகாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருப்பதனால்தான் நாம் எப்படி இருக்கிறோம்? கெட்டு போகாமல் இருக்கிறோம். இல்லை என்றால் நம்ம வாழ்க்கை பாவத்தினால் கெட்டு போய்விடும். நம் வாழ்க்கை பாவத்தினால் கெட்டு போயிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.